பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். எப்படி இருக்கிறீங்க? இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அன்றைக்கு அற்புதம் செய்த இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறார். ஏன்னா அன்றைக்கு அவர் உயிரோடு இருந்த இயேசு இன்றைக்கும் மரணத்தை ஜெயித்து உயிர்த்தெழுந்து உயிரோடு இருக்கிறார். உங்கள் விசுவாசத்தை வைத்து தான் அவர் அற்புதம் செய்ய முடியும். நீங்கள் விசுவாசிக்காவிட்டால் ஆண்டவரால் அற்புதம் செய்ய முடியாது. இயேசுவினுடைய அன்பை விசுவாசிக்கணும், அவருடைய வல்லமையை விசுவாசிக்கணும், எனக்கு அவர் அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கணும். இல்லைங்க, நாங்கள் கிறிஸ்தவங்கள்லாம் இல்லைங்க, எங்களுக்கு இயேசுக்கு சம்பந்தமே இல்லை, எங்களுக்கு செய்வாரா அப்படின்னு கேட்டால், இயேசு கிறிஸ்து ஒரு மதத்திற்குரிய ஆண்டவர் அல்ல. அவர் உலகத்தின் இரட்சகர் என்று வேத புஸ்தகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்து உலகத்தின் இரட்சகர், சர்வலோகத்தின் ஆண்டவர் என்று சொல்லப்படுகிறாரு. உலகத்தில் இருக்கிற அத்தனை இன மக்களுக்கும் அவர் தான் ஆண்டவர். நீங்கள் அதனால் இயேசுகிட்ட வந்து அவருடைய நாமத்தை விசுவாசித்து கூப்பிட்டா, உனக்கு எனக்கு என்ன சம்பந்தம், நீ ஏன் என்னை கூப்பிட்ற அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். அவர் உங்களுக்கும் அற்புதம் செய்வார். அதனால் இன்றைக்கு ஜெப நேரத்திற்காக நீங்கள் விசுவாசத்தோடு காத்திருக்கணும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு என் குடும்பத்தில் இன்றைக்கு அற்புதம் செய்வார் என்று விசுவாசிக்கணும். அந்த மாதிரி ஒரு அற்புதத்தை இன்றைக்கி இயேசு உங்களுக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு காரியம் எல்லாம் தோல்வி, ஏமாற்றம், அதனால் ஏதாவது ஒரு அற்புதம் நடக்குமா அப்படின்னு காத்திருக்கிறீங்கள, இயேசு இன்றைக்கு அற்புதம் செய்வார். உங்கள் அற்புதத்துக்கு தான் ஜெபிக்க போகிறோம். அந்த அற்புதம் உங்களுடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவதற்கு இயேசு கிறிஸ்து எந்த இடத்திலும் பெருமைக்காக அற்புதம் செய்யவில்லை. வேதத்தில் அவர் செய்த ஆயிரக்கணக்கான அற்புதங்கள் எழுதப்பட்டு இருக்கிறது. எந்த இடத்திலுமே தன்னுடைய பெருமைக்காக அவர் அற்புதம் செய்யவில்லை, தன்னுடைய புகழுக்காக அற்புதம் செய்யவில்லை. யாரை வேணாலும் கூட்டிகிட்டு வா, எந்த வியாதியஸ்தரையும் கொண்டு வா, நான் சுகமாக்குறேன் பாரு, அப்படிலாம் இயேசு பேசவில்லை, பேச மாட்டார். அதெல்லாம் இயேசு செய்கிற காரியம் அல்ல. பின்னேங்க அவர் அற்புதம் செய்கிறார்னா, ஜனங்கள் மேலே மனதுருக்கம், உங்கள் மேலே அவருக்கு அன்பு, உங்கள் மேலே அவருக்கு பாசம், உங்களுக்காக அவர் மனதுருக்குங்கிற ஒரு இருதயம் கொண்ட நல்ல தகப்பன், என்னால் சிருஷ்டிக்கப்பட்ட என் பிள்ளைகள் இப்படி கஷ்டப்படுகிறார்களே என்று அற்புதம் செய்கிறவர். ஆண்டவர் நல்லவராக இருந்தால் ஏன் இந்த தீமெல்லாம் நடக்குது அப்படிலாம் கேட்பாங்க. அதற்கு காரணம் ஒரு தீய வல்லமை இந்த உலகத்தில் கிரியை செய்கிறாரு. அது பிசாசின் வல்லமை, சாத்தானுடைய வல்லமை. அவன் தான் எல்லா தீமைக்கு பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டு இருக்கிறான். அவனுக்கு ஒரு குறித்த காலம், ஆண்டவுடைய 2ஆம் வருகை வரைக்கும் அவனுக்கு ஒரு காலம் கொடுக்கப்பட்டு இருக்கிறாரு. அதன் பிறகு அவன் பாதாளத்தில் அடைக்கப்பட்ட பிறகு அவன் இந்த பூமியில் செயல்பட மாட்டார். அப்படி ஒரு உலகத்தை ஆண்டவர் உண்டாக்க போகிறார். புதிய வானம், புதிய பூமியை சிருஷ்டிக்க போகிறார். அதற்கு தான் ஆண்டவர் வரப்போகிறார். ஆனால் அதற்கு முன்னால் இப்போ நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிற காலத்தில் நமக்கு அற்புதம் செய்து நம்மளை மகிழ பண்ணுகிற தேவன் உங்களுக்கும் இன்றைக்கு அற்புதம் செய்வார். இந்த அற்புதம் இன்றைக்கு நடக்க என்ன காரணம் என்று சொன்னால், அவர் சிலுவையில் சிந்தின ரத்தம். அவருடைய கையில் ஆணி அடித்தாங்க, அவருடைய கால்கள் ஆணி அடித்து அந்த ரத்தம் வடிய வடிய சிலுவை மரத்திலே அவர் தொங்கினார். அந்த ரத்தம் பரிசுத்தமுள்ள ரத்தம். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நம்ம இயேசுவே என் பாவத்தை மன்னியும், எனக்கு ஒரு விடுதலை தாருன்னு கேட்கும்போது கண்ணுக்கு தெரியாத ஒரு அற்புதம் நடக்கும். நம்முடைய இருதயம் அவருடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அந்த பாரமெல்லாம், பாவத்தின் பாரம் விலகி விடும். உள்ளத்தில் ஒரு சமாதான சந்தோஷம் வரும். அதான் ரட்சிப்பின் சந்தோஷம், பாவம் மன்னிப்பின் சந்தோஷம். இதை எல்லாருமே பெற்றுக்கொள்ளணும், நீங்கள் பெற்றுக்கொள்ளணும். அதுக்கு தான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். இல்லைங்க, நான் இத்தனை வருஷம் இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், மதுபானம், இந்த போதை வசெல்லாம் பயன்படுத்துகிறேன், என்னால் எப்படிங்க விட முடியும்? நீங்கள் விட வேண்டாம். நீங்கள் இயேசுகிட்ட ஒப்பு கொடுங்க, அவர் விடுதலை தருவார். அதுதான் சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். அவர் உங்களுக்கு விடுதலை தருவார். அதனால் அப்படியே வாங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், என்னால் இதை விட முடியல, இயேசுவே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டு பாருங்கள், ஒரு விடுதலை.
இந்த ஐயாவுக்கு சாட்சி சொன்னாங்கல்ல, எத்தனை வருஷம், 42 வருஷமா குடி குடி குடி, அதனால் குடும்பமே சமாதானத்தை இழந்திருந்தது. இயேசு விடுதலை கொடுத்துட்டார்ல, உங்களுக்கு செய்வார், கட்டாயம் செய்வார். இன்றைக்கு நீங்கள் விசுவாசிங்க. அப்பாவுடைய ரத்தம் நமக்காக சிந்தப்பட்ட பரிசுத்தமுள்ள ரத்தம், குற்றமில்லாத ரத்தம். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில், அதாவது கடவுள் மனிதனாய் வந்து பரிசுத்தமாய் வாழ்ந்தார். பரிசுத்தம் அதுதான் கடவுளுக்கு இருக்க வேண்டிய முதலாவது குவாலிட்டி. பரிசுத்தம் இல்லாதது கடவுளாக இருக்க முடியாது. இயேசு கிறிஸ்து பரிசுத்தமுள்ள ஒரு தேவன். அவர் பாவம் நிறைந்த உலகத்தில் இந்த மக்களோடு அவர் வாழ்ந்தாலும் பரிசுத்தமாய் வாழ்ந்து தன்னுடைய பரிசுத்தமுள்ள இரத்தத்தை சிலுவையிலே சிந்தி நமக்கு மீட்பை உண்டு பண்ணினார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் ஒன்று தான் ஒரு மனிதனை பாவத்திலிருந்து மீட்டு எடுக்க முடியும், பாவ மன்னிப்பை கொடுக்க முடியும். அந்த இரத்தத்தின் வல்லமை தான் சாபத்திலிருந்து நமக்கு விடுதலை கொடுக்க முடியும். சில பாவங்கள் சாபமாக தொடருதில்லை. உங்கள் குடும்பத்தில் வியாதி அப்படியே பரம்பரையாக தொடருது. அம்மாவுக்கு அதே வியாதி, மகனுக்கு அதே வியாதி, பேரப்பிள்ளைக்கு அதே வியாதி, அதோ சாபம். அது மாதிரி வறுமை, கஷ்டம், தடைகள், அவமானம், நிந்தைகள் எப்போவுமே இருக்கும். அது சாபக்கட்டு. அதுக்கு என்னங்க பரிகாரம்? காசெல்லாம் செலவு பண்ணணுமா? காசை செலவு பண்ணி பரிகாரம் செய்தெல்லாம் விடுதலை பெற முடியாது. அதெல்லாம் உங்களை ஏமாற்றுவதற்கு, உங்களுடைய பணத்தை அபகரிக்கிற விஷயம். இலவசமாய் விடுதலை கொடுக்கிறவர் தான் கடவுள். நீங்கள் அறிந்து கொள்ளுங்க. யார் ஒருவர் காசு கேட்குறாங்களோ அவர் கடவுளாக இருக்கவே முடியாது. நீ காசு கொடுத்தா பரிகாரம், நீ காசு கொடுத்தா சாபம் மாறும் அப்படின்னு யார் சொன்னாலும் அது கடவுளாக இருக்க முடியாது என்பதை நிதானித்து கொள்ளுங்க. என்னால் கடவுள் என்பவர் நம்முடைய தகப்பன். பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை கொடுக்க காசு வாங்கிட்டு செய்வாங்க? இல்லை, இலவசம். இலவசமான பாவ மன்னிப்பு, இலவசமாய் விடுதலை, சாபக்கட்டுகளை அறுத்து ஒரு மாற்றம், பிசாசின் கிரியையில் இந்த விடுதலை. பாருங்கள், இந்த சகோதரி சொன்னாங்கல்ல, எத்தனை வருஷம், 24 வருஷம் பிசாசு வீட்டுக்குள்ளே நடமாடுகிறது. இப்படிலாம் நடக்குமாங்க? என்னங்க 21ஆம் நூற்றாண்டில் வந்திருக்கிறோம், இதெல்லாம் நம்புகிற மாதிரியே இருக்குது. நீங்கள் நம்பினாலும் நம்பாவிட்டாலும் அதுதான் உண்மை. இந்த மாதிரி ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. அதுதான் உண்மை. வேத புஸ்தகம் அதை குறித்து சொல்லுகிறது. அசுத்த ஆவி பிடித்த மனிதர்கள், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட சிறு பிள்ளைகள், அது குறித்து வேதத்தில் அப்பவே இருந்தே இந்த பிசாசு கிரியை செய்கிறான். ஆனால் இயேசு விடுதலை தருகிறார். இயேசுடைய நாமத்தை சொன்னால் பிசாசு போயிடும், அவ்வளோதான். இயேசு கிறிஸ்துடைய பெயருக்குத்தான் அந்த வல்லமை உண்டு. நீங்கள் பிசாசு பெயரை சொல்லி பிசாசெல்லாம் துரத்த முடியாது. அது சும்மா கொஞ்ச நேரம் விலகி நிற்க, உங்களை ஏமாத்துறதுக்கு. ஏன்னா அவனுக்கு காசு சம்பாதிச்சு கொடுக்கணும்ல அந்த மந்திரவாதிக்கு. அதுக்காக சும்மா நடிக்கும், ஏமாற்றும், மறுபடியும் பாதிப்பு வரும். ஆனால் இலவசமாய் விடுதலை கொடுப்பாருங்க. எத்தனை அந்த சகோதரி விடுதலை பெற்று 2-3 வருஷம் ஆயிட்டு இன்றைக்கி வரைக்கும் அந்த ஆவி திரும்பி வரலை. இயேசு கூட இருந்து பாதுகாக்கிறார். அதுதான் இயேசு. இன்றைக்கி உங்களுக்கு செய்வார். உங்கள் குழந்தை பாதிக்கப்பட்டிருக்குல்ல, உங்கள் குழந்தை அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டு ராத்திரியில் அலறுது, யாரோ வர்றாங்க போகிறாங்கன்னு சொல்லுது, உங்களை தூங்க விடுவதில்லை, அந்த பிள்ளை கஷ்டப்படுறதில்லை. உங்களுக்கு இன்றைக்கி இயேசு கிறிஸ்துடைய உதவி தேவை. நீங்கள் இயேசுவை கூப்பிட்டு அவங்களுடைய குழந்தைக்கு இன்றைக்கி விடுதலை உண்டாகும். நீங்கள் உண்மையாக இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து குழந்தைக்கு ஜெபித்து பாருங்கள். இயேசு இன்றைக்கி உங்கள் குழந்தைக்கு விடுதலை தருவார். இன்னும் எவ்வளோ பணம் செலவு பண்ணுவீங்க? இன்னும் எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போவீங்க? ஒவ்வொன்றா சொல்லுவாங்க, எல்லாம் நார்மலாக இருக்குது தான் சொல்லுவாங்க. காசு மட்டும் கொடுத்துட்டு வருவீங்க. இலவசமாக இயேசு விடுதலை கொடுக்குறார். நீங்கள் ஏன் அவரை விசுவாசிக்கக்கூடாது? இன்றைக்கு உன் குழந்தைக்கு விடுதலை உண்டாயிரும். அதனால் இயேசுவே அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க, அற்புதங்களை காண்பீங்க. இப்போது வேதத்திலிருந்து ஒரு காரியத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். இயேசு எப்படிப்பட்டவர் என்பதை நாம் தொடர்ச்சியாக சில வருஷங்களாக தியானித்து கொண்டே வருகிறோம். பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க ஒரு மனிதன் வகை தேடினான். இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த அந்த காலத்தில் சகையு என்ற ஒரு மனிதன்,
அவர் ஒரு பெரிய ஐஸ்வர்யவான், பெரிய பதவியில் இருக்கிற டாக்ஸ் கலெக்டர் என்கிற பெரிய பதவியில் இருக்கக்கூடியவர். எரிகோ என்ற பட்டணத்திலே வசித்தார். இயேசுவை பற்றி கேள்விப்பட்டிருந்தார். இயேசு என்கிற ஒருவர் இந்த உலகத்தில் வந்திருக்கிறார், அவரை பார்த்தா தீர்க்கதரிசி மாதிரி இருக்குது. ஒருத்தர் சொல்கிறாங்க, இல்லைங்க அவர் தான் கடவுள், வானத்தை பூமியை உண்டாக்கினவர், அவரை மாதிரி யாருங்க அற்புதம் செய்ய முடியும்? சப்பானியை நடக்க வைக்கிறாரு, குருடருக்கு பார்வை கொடுக்கிறாரு, மரித்தோரை கூட எழுப்பி விடுகிறாரு, கடவுளால் தான் அப்படி செய்ய முடியும், கடவுள் நம்மை சந்திக்க வந்திருக்கிறார் என்றெல்லாம் சொன்னாங்க. இதெல்லாம் கேட்க கேட்க அவனுக்குள்ள என்ன ஆசை, நான் இயேசு பற்றி இவ்வளவு கேள்விப்படுகிறேன், நானே அவரை பார்க்கணும், அவர் எப்படிப்பட்டவர் என்பதை நான் பார்த்து அறியணும்னு சொல்லி அவருக்குள்ள ஒரு ஆசை வந்தது. உங்களுக்கு ஆசை இருக்கிறா? இயேசு எப்படிப்பட்டவர் நீ பார்க்க ஆசையாக இருக்கிறா? ஆமாம், இயேசு எப்படிப்பட்டவர் பார்க்க போடினா. அவர் குள்ளனான மனுஷன், அதனால உன்னி பார்க்குறாரு. இயேசு சுற்றிலும் பெருங்கூட்டம் இருக்குல்ல, சீஷர்கள் இருக்கிறாங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க, இவர் வர குள்ளமான ஆளாச்சா பார்க்க முடியல. அதனால் ஒரு மரத்தில் ஏறி உட்கார்ந்து இயேசுவை பார்க்கணும் அவளோடு காத்திருந்தார். இயேசு அவருக்கு தன்னை வெளிப்படுத்தினார். உன் வீட்டில் நான் தங்கணும், வா, சகைவேன்னு அழைச்சிட்டு போனார். இயேசு தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தி அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினார். அவருக்குள்ளே தான் அந்த ஆசை வந்தது, இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க. உங்களுக்கு ஆசை இருக்குதா இயேசு எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள? நாம் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர் என்று முதல்ல அறியணும். நீங்கள் முதல்ல அறியணும். சும்மா ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நம்புறதெல்லாம் கடவுள், அப்படி இருக்க முடியாது. அது தவறான நம்பிக்கை உங்களை சாபத்தை கொண்டு வந்து விடும். நல்லா விளங்கி கொள்ளுங்க, தவறான நம்பிக்கை சாபத்தை கொண்டு வந்து விடும். அதனால் நீங்கள் வணங்குகிற கடவுள் எப்படிப்பட்டவர், அவர் என்ன செய்தார், மனிதனுக்காக என்ன செய்தார், எனக்காக என்ன செய்தார், அவர் இந்த உலகத்தில் என்னத்தை தான் செய்திருக்கிறார் மக்களுக்கு, அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும். இதோ கதை அந்த காலத்தில் சொல்லப்பட்ட கதை இத்தனை வருஷம் சொல்கிறாங்க, உண்மையாக பொய்யன்னு தெரில. வடப்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க, தென்பகுதியில் வேறு மாதிரி எழுதுகிறாங்க. அதெல்லாம் நம்பும்படியான காரியம் அல்ல. ஆனால் உண்மையான கடவுள் யார் என்பதை நீங்கள் அறியணும், நீங்கள் விரும்பணும். அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர் என்பதாக. அவரை குறித்து தான் நம்ம சில வருஷமாக தியானித்து கொண்டே வருகிறோம். அவர் அன்பானவர், அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் சமாதானம் தருகிறவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் மனதுருக்கமுள்ளவர், அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறவர், அவர் சுகம் தருகிறவர், விடுதலை தருகிறவர். இப்படி அவரை குறித்து ஏராளமான காரியம் சொல்லப்பட்டிருக்கிறதில்ல, அதை தியானித்து கொண்டே வந்தோம். இன்றைக்கு இந்த இயேசு எப்படிப்பட்டவர், ஒரு வசனத்திலிருந்து ஒரு வார்த்தையில் நம்ம அவரை குறித்து பார்க்கலாம். வேத புஸ்தகத்தில் அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில் இந்த இயேசுவை பற்றி ஒரு காரியம் சொல்லப்பட்டு இருக்கிறது. அவர் நன்மை செய்கிறவராய் மக்கள் மத்தியிலே சுற்றி தெரிந்தார். அவர் ஜனங்கள் மத்தியிலே நன்மை செய்கிறவராக ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார் என்று வேத வசனம் சொல்லுகிறாரு. அப்போ இயேசு எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொன்னால், நன்மை செய்கிறவர். சொல்லுங்க, இயேசு நன்மை செய்கிறவர், அவர் ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர். இன்னைக்கு ஏதோ ஒரு நன்மை உங்களுக்கு தேவை தானே? சுகம் தேவையா, விடுதலை தேவையா, ஒரு ஆசீர்வாதம் தேவையா, நிந்தை மாறணுமா, உங்களுடைய பண பிரச்சனை தீரணுமா, ஒரு நன்மையான காரியம் நடக்கணும்ல, இயேசு நன்மை செய்கிற ஆண்டவர். அவர் இந்த உலகத்தில் இஸ்ரவேல் தேசத்தில் தான் அவர் அவதரித்தார். அந்த இஸ்ரவேல் தேசத்தில் 3.5 ஆண்டு காலம் ஊழியம் செய்தார். 30 வயசில் ஊழிய ஆரம்பித்து 33.5 வயது வரைக்கும் ஊழியம் செய்தார். அதன் பிறகு அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் மறுபடியும் உயிரோடு எழுந்தார். இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார். அந்த 3 வருஷம் அவர் என்ன செய்தார் என்றால், ஜனங்கள் மத்தியிலே நடமாடினார். கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் போய் அதில் தேவை உள்ள மக்களுக்கு நன்மை செய்தார். சிலரை அவர் தேடி போய் நன்மை செய்தார். அவரை தேடி வந்தவர்களுக்கும் அவர் நன்மை செய்தார். இவ்வளோ அற்புதமான ஆண்டவர் பார்த்தீங்களா? சிலருக்கு அவரை தெரியல, அதனால் அவரே தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். சிலர் அவரை கேள்விப்பட்டு அவரை தேடி வந்தாங்க, அவங்களுக்கும் நன்மை செய்தார். அவரை தேடி வந்த ஒருவரை கூட இதெல்லாம் உனக்கு செய்ய முடியாதுப்போ, நீ பாவி, நீ துன்மார்க்கன், உனக்கெல்லாம் சுகம் தர முடியாதுப்போ அப்படின்னு யாரையும் சொன்னதில்லை. எல்லாருக்குமே அவர் நன்மை செய்தார்.
அவரை தேடி வந்த அத்தனை பேருக்கும், யூதர்களுக்கு மட்டுமல்ல, ரோமர்கள், அவர்களை அடிமையாக ஆட்சி செய்து கொண்டிருந்த ரோம அரசாங்கம், அந்த ரோமர்கள் கூட வந்தாங்க, அவங்களுக்கு அற்புதம் செய்கிறார். யூதர் அல்லாத மக்கள், கிரேக்கர்கள் வந்தாங்க, கானானியர்கள் வந்தாங்க, எல்லாருக்கும் அவர் அற்புதம் செய்கிறார். அதனால்தான் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர். ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்கோ, ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கோ, குறிப்பிட்ட மதத்திற்கோ உரிய ஆண்டவர் அல்ல இயேசு. அவர் எல்லாருக்கும் உரியவர். யார் வந்தாலும், நீ என்ன மொழி பேசுகிற, எந்த மாநிலம், என்ன காரியம், அதெல்லாம் கேட்க மாட்டார். விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்டு அவங்களுக்கு அற்புதம் செய்வார். நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். அந்த இயேசு கிறிஸ்து சிலரை தேடி போய் நன்மை செய்தார். அவங்களை தேடி வந்து நன்மை பெற்றாங்க. இவர் தேடி போய் அவங்களுக்கு நன்மை செய்தார். அப்படிப்பட்ட சில சம்பவங்களும் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டு நம்ம ஜெபிக்க போகிறேன். ஏன் தெரியுமா? இன்றைக்கி உங்களை தேடி இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற ஆஸ்பத்திரிக்குள்ளே வந்திருக்கிறார். நீங்கள் இருக்கிற இடத்துல வந்திருக்கிறார். நீங்கள் ஒருவேளை ட்ராவல் பண்ணி கொண்டு இருக்கலாம், அல்லது எங்கோ ஒரு இடத்துல, பொது இடத்துல அமர்ந்திருக்கலாம். எங்கே இருக்கீங்களோ அங்கே இயேசு வந்து நிற்கிறார் உங்களுக்கு நன்மை செய்யும்படிக்கு. அப்போ அவர் அப்படி நன்மை செய்த சில சம்பவங்களை வேதத்தில் பார்க்கிறோம்ல. பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் எழுதப்பட்டிருக்கிறது. இயேசு எருசலேம் பட்டணத்திற்கு வருகிறார். எருசலேமில் தான் பெரிய தேவாலயம் இருக்கிறது. ஒரு பண்டிகை நாட்களில் ஜனங்கள்லாம் தேவாலயத்துக்கு வருவாங்க. அந்த தேவாலயத்துக்கு கொஞ்சம் சமீபத்தில் பெதஸ்தா என்கிற ஒரு குளம் இருந்தது. அந்த பெதஸ்தா குளத்தில் 5 மண்டபங்கள் இருந்தது. அதில் நிறைய வியாதியஸ்தர்கள் படுத்திருப்பாங்க. அது ஒரு ஆஸ்பத்திரி மாதிரி. நிறைய வியாதியஸ்தர்கள் மண்டபத்தில் படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை, எப்போதாவது ஒரு தேவதூதன் வந்து குளத்தை கலக்குவானாம். அது கலங்கின உடனே முதலாவது உள்ள கால் வச்சுட்டா சுகமாயிருமா. அந்த மாதிரி சுகமானதாக ஒரு நம்பிக்கையில் காத்து கிடக்கிறாங்க நிறைய பேர். அதில் 38 வருஷமாக ஒரு மனிதன் அங்கே படுத்திருக்கிறான். 38 வருஷம். யோசித்து பாருங்கள். ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் படுக்கையில் அப்படியே படுத்திருந்தாலும் கை காலெலாம் ஓஞ்சி போகுது, மனசெல்லாம் விட்டு போகுது. 2 நாள் 3 நாள் படுக்கையில் இருந்தால் அவ்வளவுதான். ஆனால் 38 வருஷம் ஒரு மனிதன் கால் கைகள் செயலற்று படுத்த படுக்கையாக இருக்கிறான். ஆனால் அவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை. இயேசு அவனை அறிந்து அவனை தேடி போகிறார். அவனுக்கு இயேசு பற்றி தெரியலை, யாருமே அவனுக்கு இயேசு பற்றி சொல்லவில்லை. இயேசுன்னு ஒருத்தர் வந்திருக்கிறாருங்க, நிறைய சுகமாக்குகிறார். அப்போ நீ அவர்கிட்ட போன சுகமாகிரும்னா அவனால் நடக்க முடியாது. படுத்த படுக்கையில் இருக்கிறான், எங்கே போவது? அப்போது யாராவது எனக்கு இயேசு கூட்டிகிட்டு வர்றீங்களான்னு சொன்னால் அப்படி யாரையும் அவனுக்கு தெரியாது. அந்த செய்தியை அவன் கேட்கவே இல்லை. அப்போ இயேசு பற்றி கேள்விப்படாத ஒரு மனிதன், ஆனால் இயேசு அவனை தேடி போகிறார். பார்த்தீங்களா? எதுக்கு? நன்மை செய்வதற்கு. அந்த மனிதனுக்கு ஒரு நன்மை செய்யணும், அவனை சுகமாக்கணும். அவனுக்கு என்ன நன்மை தேவை? சுகம். சரீரத்தில் சுகம் தேவை. அதுக்கு தான் இயேசு போகிறார். ஏன்னா 38 வருஷம் கொடிய வியாதி அவனை பாதித்து கொண்டு இருந்தது. இயேசு வந்து அவனை பார்க்குறாரு. அவனுடைய பார்க்குறான். இயேசு அவனை பார்த்து பேசுகிறார் அவனோட. நீ சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாயா தம்பி அப்படின்னு கேட்குறார். அவன் அப்படியே பார்க்குறான். என்ன சுகம் பெறணுன்னா தண்ணியில் கொண்டு போய் யாராவது விடணும்ல, நான் படுத்த படுக்கையாக இருக்கு, எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லைன்னு சொல்கிறான். அப்போ இவர் ஒருவேளை நம்மளை தண்ணியில் இறக்கி விடுவார், சுகம் கிடைச்சிரும் போல நினச்சி அவன் இயேசுவை பார்த்துருப்பான். ஆனால் இயேசு வித்தியாசமானவர். அவர் சொல்லுகிறார், எழுந்துரு, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ, நட. ஒரே ஒரு வார்த்தை. இயேசுடைய வார்த்தையில் வல்லமை உண்டு. அவருடைய வாயின் வார்த்தை அவனுக்குள்ளே ஒரு வல்லமை கொண்டு வந்தார். சரீரத்தில் செயலற்று கிடந்த நரம்புகள் எலும்புகளுக்குள்ள சுகம் உண்டானது. அவனுடைய கால்கள் பலன் கொண்டது. அவனால் அதை உணர முடிந்தது. உடனே பாருங்கள், எழுந்தான், படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போகிறான். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பார்த்தீங்களா? அன்றைக்கு அற்புதம் செய்த அதே இயேசு இன்றைக்கும் அற்புதம் செய்கிறவராக இருக்கிறார். அதுதான் இயேசு கிறிஸ்து. பாருங்கள், திருத்தணி அப்படின்ற இடத்துல ஒரு சகோதரி இருந்தாங்க, ஜோஸ்பின் அப்படின்னு சகோதரி. அவங்களுக்கு 18 வருஷம் ஒரு வியாதி. என்ன வியாதின்னா ஸ்பைனல் கார்டில் முதுகுத்தண்டில் பிரச்சனை. டாக்டர் சொன்னாங்க, ஸ்பைனல் கார்டில் பாதிப்பு வந்திருக்குது எலும்பு.
இது ஆப்ரேஷன் பண்ணினா தான் ஏதாவது செய்ய முடியும். ஆப்ரேஷன் பண்ணினா பக்க விளைவு வரும். உங்களுடைய கை கால்கள் செயலற்று போகலாம். நீங்கள் இப்படியும் ஆகலாம், அப்படியும் ஆகலாம். அப்புறம் எப்படி ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு மனம் வரும்? என்னால் ஸ்பைனல் கார்டு முக்கியமானது இல்லை. அதனால் ஒன்றும் செய்ய முடியாது. சும்மா மாத்திரை போட்டு வாழ்ந்து பழகி கொள்ளுங்க, இந்த வியாதியோடு வாழ்ந்து பழகி கொள்ளுங்கன்னு சொல்லிட்டாங்க. 18 வருஷம் ஒரு பெல்ட்டு தான் போட்டிருப்பாங்க. அந்த பெல்ட்டு போட்டால் தான் கொஞ்சம் நடக்க முடியும். எலும்பெல்லாம் வலிக்கும், அப்படியே உட்கார முடியாது, எழும்ப முடியாது, பெரும்பாலும் படுத்த படுக்கை. சில சமயம் கஷ்டப்பட்டு சில வேலைகளை செஞ்சுட்டா 2 நாள் காலை நீட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருக்கணுமா. இங்கே அசைய முடியாது, இங்கே அசைய முடியாது, எழும்ப முடியாது. என்ன பயங்கரம்ல, வாழ்க்கையை வெறுத்துரும் அந்த மாதிரி வியாதி. 18 வருஷம் வியாதி படுக்கை. சில நாள் 2 நாள் 3 நாள் காலை நீட்டி அப்படியே ஸ்ட்ரைட்டாக படுத்திருப்பாங்களாம். 1 மணி நேரம் நீங்கள் படுத்து பாருங்களேன், படுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். நம்முடைய சரீரம் பாதிக்கும், மனது பாதிக்கும். 2-3 நாள் அப்படி தான் படுத்திருக்கோன்னா எவ்வளோ கஷ்டம் இல்லை? எப்படின்னு நினச்சிருப்பாங்க. ரொம்ப ஒரு வேதனை, அந்த எலும்பில் பாதிப்பினால் உண்டான வேதனை. அப்போது 18 வருஷம் இந்த வேதனையில் இருக்கிறனே அப்படின்னு நினைக்கும்போது இதே மாதிரி அற்புத பெருவிழாவை பார்த்தாங்க. நம்முடைய அற்புத பெருவிழா கூட்டம் இதே மாதிரி நடந்தபோது அந்த அற்புத பெருவிழா கூட்டத்தை அவங்க பங்கு பெற்றாங்க. இந்த கூட்டத்தில் அதாவது இந்த ஜெபத்தை வீட்டில் இருந்தே கேட்டாங்க. நீங்கள் இப்போ வீட்டில் இருந்து கேட்குறீங்களே, அதே மாதிரி வீட்டில் இருந்தே அவங்க இந்த ஜெபத்தில் பங்கு பெற்றாங்க. அதோட இன்னொரு பிரச்சனை, 2 கண்லேருந்து கண்ணீர் வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா, தண்ணி வடிஞ்சிக்கிட்டே இருக்குமா. கண்ணும் பாதிக்கப்பட்டு விட்டார். 2 வியாதி, ஒரு பக்கம் முதுகுத்தண்டில் பிரச்சனை, இன்னொரு பக்கம் கண்ணிலிருந்து தண்ணீர் வடிந்து கொண்டே இருக்கிறது, அது பிரச்சனை. இந்த மாதிரி ஒரு கஷ்டத்தில் இருந்த சமயம்தான் அவங்க 2021 வருஷம் இந்த மாதிரி ஜெபிக்கலாமாங்க நிகழ்ச்சியில், அற்புத பெருவிழாவில் வீட்டில் இருந்தே நிகழ்ச்சியை பார்த்துருக்குறாங்க. பார்த்துட்டு விசுவாசத்தோடு ஜெபிச்சிருக்கிறாங்க. இயேசுவே, 18 வருஷம் நான் கஷ்டப்படுறேன், நீங்கள் எத்தனையோ பேருக்கு அற்புதம் செய்கிறீங்களே, எனக்கும் ஒரு அற்புதம் செய்யுங்க. இந்த முதுகுத்தண்டு வலியில் நான் என்ன நரக வேதனை அனுபவிக்கிறேன்னு சொல்லி கருத்தை அவங்க ஜெபிக்கிறாங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது கண்ணீர் விட்டு ஜெபிக்கிறாங்க. அப்படியே வீட்டில் இருந்து கொண்டு கண்ணில் கண்ணீர் அழுகிறாங்க. அப்படி அழுது ஜெபித்து கொண்டு இருக்கும்போது ஆண்டவர் இயேசு அவங்க பெயரையும் சொல்லுகிறார். வியாதி 2 பிரச்சனை, உடைய முதுகுத்தண்டில் இருக்கிற எலும்பில் இருக்கிற பிரச்சனை, உன் கண்ணில் இருக்கிற பிரச்சனை, 2ஐயும் நான் குணமாக்குகிறேன் மகளே அப்படின்னு அவங்க பெயரை சொல்லுகிறார். உடனே ஒரு விடுதலை. அந்த நிமிஷமே எலும்பில் இந்த வலி மறைந்தது, கண்ணிலிருந்து தண்ணீர் வடிவது நின்றது, நாங்கள் உட்கார்ந்தாங்க, நடக்க முடியுது, பரிபூரண சுகம். 18 வருஷ வியாதி அப்படின்ற நேரத்தில் மறைந்து பூரண சுகம். நம்ப முடியுதா? இல்லை, இது எப்படிங்க இதெல்லாம் நம்ப முடியாதுங்கன்னா, அவங்க இருக்கிறாங்களே இப்போது, அவங்க தான் எழுதியிருக்கிறாங்க எங்களுக்கு. அவங்களுடைய முகவரி இருக்குது, ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்களுடைய விவரங்கள் எல்லாம் இருக்குது. அவங்க இப்போவும் இருக்கிறாங்களே. திருத்தணி என்னைக்கான அது 2000 வருஷத்துக்கு முன்னால் நடந்துச்சு. அந்த காலத்தில் முன்னோர்கள் சொன்னாங்க, அப்படிலாம் இருக்குதான், அப்படி இருக்குதான், எழுதி இருக்குதான். இன்றைக்கு இருக்கிறாங்க உயிரோட, இன்றைக்கு இருக்கிறாங்க சுகம் பெற்று, இன்றைக்கு அவங்க இயேசு கிறிஸ்து கொடுத்த சுகத்தோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. திருத்தணியில் தான் இருக்கிறாங்க. அதே இயேசு தான் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்கிறார், நான் உன்னை குணமாக்க முடியும். ஐ கேன் ஹீல் யூ மை சன், ஐ கேன் ஹீல் யூ மை டாட்டர். நான் உன்னை குணமாக்க, இது எத்தனை வருஷ வியாதியாக இருக்கட்டும், உங்களுக்கு நன்மை செய்ய இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். வேண்டாம் இயேசு நன்மைலாம் செய்ய வேண்டாம், வெளியே போங்கன்னா அவர் போயிடுவார். அவர் யாரையும் பயமுறுத்தி இல்லை நீ என்னை ஏற்றுக்கொள்ளாட்ட உனக்கு அவ்வளவுதான் இவ்வளவுதான் அப்படிலாம் இயேசு சொல்ல மாட்டார். அமைதியாக போயிடுவார். நீங்கள் விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு, இயேசுவை எனக்கும் ஒரு நன்மை செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கன்னு கேட்டால் கட்டாயம் அவர் அற்புதம் செய்வார். அதுக்கு தான் இயேசு உங்களை தேடி வந்திருக்கிறார், நன்மை செய்வதற்காக. சரியா? அது மாத்திரம் இல்லை, இன்னொரு சம்பவத்தை 2வது பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். இந்த மார்க் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு சம்பவம் இருக்கிறார். இயேசு கதரேனருடைய நாட்டுக்கு வருகிறார்.
கலிலேய கடல் இருக்கிறது, சுற்றிலும் மலைப்பகுதி தான். அதில் ஆப்போசிட் சைடில் கதரேனருடைய நாடு அந்த மலை பகுதியில் இருக்கிறாரு. இயேசு ஒரு நாள் அங்கே போகிறார். அங்கே ஊரே கிடையாது, கல்லறை தோட்டம் தான் இருக்குது. ஊருக்கு வெளியில் மலைப்பகுதியில் கல்லறைகள் இருக்கிறாரு. சீசர்கள்லாம் யோசித்திருப்பாங்க, எதுக்கு இயேசு இங்கே வர்றாரு? இந்த பக்கம் ஊரே இல்லை, ஜனங்களே இல்லை, கல்லறை தோட்டம் தான் இருக்குது, இங்கே எதுக்கு போகணும் அப்படின்னா, இயேசு ஒரு நோக்கம் இல்லாமல் காரணம் இல்லாமல் எங்கும் போகிற தேவன் அல்ல. அவர் எங்கே போனாலும் அங்கே ஜனங்களுக்கு நன்மை செய்வார். யாரோ ஒருவருக்கு நன்மை தேவை, அதனால தான் இயேசு அங்கே போகிறார். இன்றைக்கே உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு நன்மை தேவை, ஒரு விடுதலை தேவை, சுகம் தேவை, ஆசீர்வாதம் தேவை, உங்கள் நிந்த மாறணும், பண தேவை சந்திக்கப்படணும், உங்களுக்கு ஒரு அற்புதம் தேவை. அந்த நன்மையை செய்யத்தான் இயேசு உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிறார். அப்போ இயேசு அங்கே போகிறார். சீசர்கள் பார்த்துருப்பாங்க, இங்கே ஊரே இல்லை, ஜனங்களே இல்லை, எதுக்கு இயேசு இங்கே நம்மளை கூட்டிகிட்டு வந்தார்னு பார்த்தா கல்லறை தோட்டம். கல்லறைகள் மனுஷர்களை செத்தவர்களை அடக்கம் பண்ணுகிற இடம். அப்போ இயேசுக்கு பின்னால் அமைதியாக போகிறாங்க. போனால் கல்லறைக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான். அந்த கல்லறைக்குள்ளிருந்து ஒரு மனிதன் வருகிறான். யாருன்னு சொன்னால், அவனுக்கு பெயரெல்லாம் சொல்லப்படலை, லேகியோன் என்ற ஒரு பெயர் குறிப்பிடப்படுகிறது. அவன் அசுத்தாவியினால் பாதிக்கப்பட்ட மனிதன், பிசாசினால் ஆட்கொள்ளப்பட்ட ஒரு மனிதன். பிசாசு அவனை ஆட்கொண்டதுனால அவனை யாரும் அடக்க முடியாது. சங்கிலிகளால் கட்டினாங்க, உடை தெரிந்து விடுவான். காரில் பெரிய இரும்பினால் விலங்கு போட்டாங்க, உடை தெரிந்து விடுவான். வஸ்திரத்தெல்லாம் கிழிச்சு எரிஞ்சிட்டு வஸ்திரம் இல்லாமல் அப்படியே கூக்குரல் இடுவான், சத்தம் போடுவான். அவன் இந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அந்த கல்லறைகளுக்கு தான் குடியிருப்பு. மனித நடமாட்டம் இல்லாத கல்லறைகளுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருந்தான். கற்களை எடுத்து தன் சரீரத்தை தானே கீறி இரத்தத்தை வருவித்து கொள்ளுவான். எதனால்? அவனுக்குள்ள இந்த அசுத்த ஆவி, அவனுக்குள்ள இந்த ஒரு பிசாசு அதை செய்து கொண்டிருந்தது. அவனுக்காக யாரும் பரிதாபப்படலை, யாரும் உதவி செய்ய வரலை. ஆனால் இயேசு அவனை அறிந்தார். பாவம் ஒரு மனிதன் இந்த பிசாசினால் பாதிக்கப்படுகிறான். பிசாசு அவனை பாதித்து கொண்டிருக்கிறது. அவனுடைய சரீரத்தை காயப்படுத்தி மிருகத்தை போல மாற்றி இருக்கிறது. நான் அவனுக்கு நன்மை செய்யணும். அவனுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய திறனும் இல்லை. சாத்தான் முழு நாள் கொண்டு விட்டான். அது அவனுடைய பெயரை கேட்கும்போது லேகியோன் என்றால் 6000 பேர் கொண்ட ஒரு பெரிய பெட்டாலியன். ரோமர்களுடைய படையில் அதுதான் லேகியோன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அதுக்கு 6000 சொல்கிறாங்க, சிலர் 2000 சொல்கிறாங்க. எப்படி ஆயிரக்கணக்கான அசுத்த ஆவிகள் அவன் மேலே ஆட்கொண்டு இருந்தது. ஒரு பிசாசை பிடிச்சாலே தாங்க முடியல. ஆயிரக்கணக்கான பிசாசு ஒரு மனிதனை ஆட்கொண்டு இருந்தால் எப்படி இருப்பான்? மிருகத்தை போல. யாரும் அந்த பக்கமாக போக முடியாது, பீறி எரிஞ்சிருவான். அதனால அந்த பக்கமே யாரும் போக மாட்டாங்க. அப்போ சாப்பிடுவது, தண்ணி குடிப்பது, தூங்குவது எதுவுமே இல்லைல்ல. எவ்வளோ கஷ்டம். அவன் குடும்பத்தார் வேதனைப்பட்டு கொண்டு இருந்திருப்பாங்க. அவ்வளோதான், பக்கமே போக முடியலையே, யாருமே உதவி செய்ய முடியலையே. ஆனால் இயேசு அவனுக்கு நன்மை செய்வதற்காக அங்கே போகிறார். இயேசுடைய அன்பு பார்த்தீங்களா? எல்லாராலும் மறக்கப்பட்டு பயந்து ஒதுக்கப்பட்ட ஒரு மனிதனை தேடி இயேசு போகிறார். அதுதாங்க இயேசு. அதுக்கு தான் இயேசு வந்தார். இயேசு வந்து தங்கத்தில் கிரீட வச்சு தங்க நகைகளை போட்டுக்கொண்டு அப்படி ஜாலியாக பட்டு ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கொண்டு அதுக்கு வரல. சாதாரண ஏழை மக்களும் தரித்திரரும் கஷ்டப்படுகிற மக்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவராக வந்து மக்களுக்கு நன்மை செய்த ஒரு ஆண்டவர். நீங்கள் யோசித்து பாருங்க, இப்படி ஒரு கடவுளை எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? நீங்கள் இவர் கற்பனை கடவுள் அல்ல. இந்த அற்புதம் நடந்த இடப்பமும் இருக்கிறது. இதே மாதிரி அற்புதம் இன்றைக்கு நடக்கிறது இல்லை. அப்போ இயேசு வந்த உடனே அவன் கூக்குரலிட்டு கொண்டு வருகிறான். எல்லாரும் சீசரெல்லாம் பயந்து நடுங்கி இருப்பாங்க. ஐயோ, வஸ்திரம் தெரிக்காதவன், காயப்படுத்தப்பட்ட சங்கிலெல்லாம் தெரிஞ்சிருக்கிறான், எல்லாம் பரட்ட தலையாக இருக்கிறான், பார்க்க மிருகத்தை போல இருக்கிறான், பக்கத்தில் போக முடியாது. ஆனால் இயேசு நிற்கிறார். அவரை பார்த்த உடனே அந்த ஆவி அப்படி நிற்கிறது பயந்து. இயேசுக்கு முன்னால் எத்தனை 1000 பிசாசு ஒன்று சேர்ந்தாலும் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியாது. எத்தனை 1000 மந்திரவாதிகள் ஒன்று சேர்ந்து மந்திரவாதம் பண்ணாலும் இயேசுக்கு முன்னால் நிற்க முடியாது. என்னால் அவர் சர்வலோகத்தின் ஆண்டவர் அல்லவா. பிசாசுக்கு அவரை நல்லா தெரியும்.
பிசாசு சொன்னார், உங்களை எனக்கு தெரியும், நீங்கள் தேவனுடைய குமாரன் அப்படின்னு பேசினதெல்லாம் பைபிள் எழுதப்பட்டு இருக்கிறாரு. அவனுக்கு நல்லா தெரியும் இவர் யார் என்று சொல்லி. பாருங்க, அந்த அசுத்தாவி வந்து நிற்கிறாரு. அந்த பிசாசு பிடித்த மனிதன் இயேசு கேட்க, அவன் பேர் என்ன? இந்த ஒரு இடத்துல தான் இயேசு பேர் கேட்டார். அது காரணம், எவ்வளவு அசுத்தாவி அவனுக்குள் இருக்கிறது என்பதை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்துவதற்கு. லேகியோன், ஆயிரக்கணக்கான அசுத்தாவி அவனுக்குள் இருக்கிறாரு. எவ்வளோ கஷ்டம் இல்லை, எவ்வளோ பயங்கரம். இப்போ இயேசு கிறிஸ்து, நீ இவனை விட்டு விலகி போ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், அவ்வளோதான். இயேசுடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இவனை விட்டு விலகி போ, திரும்ப உள்ள வராத. இயேசு கட்டளையிட்டார். பிசாசு உடனே சொன்னார், நான் எங்கே போகிறது? நாங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறோமே, பக்கத்தில் பன்றி கூட்டம், அந்த நாட்டில் பன்றிகள் நிறைய வளர்க்குறவங்க வந்திருக்காங்க, ஆடு மாடு மாதிரி பன்றி வளர்க்குறவங்க. அந்த மலை அடிவாரத்தில் நிறைய பன்றிகள் மேய்ந்து கொண்டு, அதுக்குள்ளே போகிறதுக்கும் உத்தரவு கொடும், நாங்கள் போயிடுறோம். சரிப்போ, அவனை விடு, மனிதன் தான் முக்கியம். ஆண்டவர் சொன்னார். பன்றி கூட்டத்தில் போய் கடலில் விழுந்து எல்லாம் மரித்து போனார். ஆனால் அந்த மனிதன் விடுதலை பெற்று விட்டான், அவனுடைய புத்தி தெளிந்து விட்டார். இப்போ ஆண்டவர் சொன்னார், அவனுக்கு வஸ்திரம் கொடுங்கள். இயேசு வஸ்திரம் கொடுக்கிற ஆண்டவர், பிசாசு வஸ்திரத்தை உரிந்து கொள்ளுகிறவன். ரெண்டுக்குள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ளுங்க. இயேசு வஸ்திரம் கொடுத்து நம்மை அழகுப்படுத்துகிற ஆண்டவர். பிசாசு நம்மை வஸ்திரத்தை பிடுங்கி அரை நிர்வாணமாக்கி அதுக்குன்னு பல தத்துவங்கள் எல்லாம் சொல்லி நம்மை அசிங்கப்படுத்துகிறவன். பக்தின்ற பேரில் நம்மை அவமானப்படுத்துகிறவன். ஆனால் ஆண்டவர் அப்படி செய்ய மாட்டார். ஆண்டவர் என்கிறவர், என் பிள்ளைகள் நல்லா உடுத்தி நேர்மையாக இருக்கணும், அப்படியே வந்து பக்தியாக தெய்வத்தை தொழுது கொள்ளணும், அப்படி தான் நினைப்பாரே தவிர, ஒன் ட்ரெஸ்ஸை கழட்டு இதை கழட்டு அப்படி சொல்லுவதில்லை.